ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு கதையாகிய திமிங்கலம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா 2வது அதிகாரம் 10வது வசனம். மைக்கேல் ஒரு கடல் நண்டை பிடிக்க போனபோது ஒரு கூம்பு திமிங்கலம் அவரை கவ்வியது. அதன் வாயினுள் அகண்ட இருளில் சிக்கிய அவரை திமிங்கலத்தின் தசைகள் நொறுக்கவே தன் கதை முடிந்ததென்று நினைத்தார். திமிங்கலங்களுக்கு கடல் நண்டு பிடிப்பவர்களை பிடிக்காது. எனவே 30 வினாடிகள் கழித்து அது மைக்கேலை வெளியே துப்பிவிட்டது. ஆச்சரியப்படும் விதமாக அவருக்கு எந்த எலும்பு முறிவும் ஏற்பட்டு விடவில்லை. வெளிப்புற சிராய்ப்புகள் தான் இருந்தது. அவருடைய அனுபவம் இப்பொழுது நம்முடன் பேசுகிறது. இதை அனுபவிக்கும் முதல் நபர் இவர் இல்லை. யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கிவிட்டது. யோனா 1வது அதிகாரம் 17வது வசனம். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பிறகு அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. 1வது அதிகாரம் 17வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம். மைக்கேலுக்கு நேர்ந்தது போல இது ஒரு விபத்தல்ல. யோனா இஸ்ரவேலின் எதிரிகளை வெறுத்ததாலும் அவர்களுடைய மனம் திரும்புதலை விரும்பாததாலும் அந்த பெரிய மீனால் விழுங்கப்பட்டார். தேவன் யோனாவை நினிவேயில் பிரசங்கிக்க சொல்ல இவரோ கப்பலேறி எதிர் திசையாய் போனார். ஆகவே தேவன் திமிங்கலம் போன்ற பெரிய மீனை அனுப்பி தனக்கு செவி கொடுக்கும்படி செய்தார். யோனா அசீரியர்களை வெறுத்தது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே ஆகும். பண்டைய நாட்களில் அவர்கள் இஸ்ரவேலரை துன்புறுத்தினர். இஸ்ரவேலின் வடக்கு கோத்திரங்களை சிறையாக்கி கொண்டு போகவே தங்கள் அடையாளத்தையே இஸ்ரவேலர் இழந்தனர். அசிரியா மன்னிக்கப்படும் என்பதை யோனா ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் இப்பொழுதுதான் நமக்கு புரிகின்றது. யோனா தேவனை விட தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். தேவனோ இஸ்ரவேலரின் எதிரிகளையும் நேசித்தார். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி விரும்பினார். அவர் நம்முடைய எதிரிகளையும் நேசித்து அவர்கள் ரட்சிக்கப்படும்படி விரும்புகிறார். தேவ ஆவியானவரின் வழிகாட்டுதலோடு இயேசுவின் நற்செய்தியை சுமந்து அவர்களுக்கு நேரே விரைவோம். கூறினவர் மைக் விட்மர். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நீங்கள் எண்ணுகிற நபர் யார்? அவர்கள் மீதான உங்கள் அன்பை எவ்வாறு பெருக பண்ணுவீர்கள்? இயேசுவே, என் சத்துருக்களை நீர் நேசிப்பது போல நானும் நேசிக்க எனக்கு உதவும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.